ஒருத்தவங்க கட்சி தொண்டு போட்டோன்னே டிவிக்கு தொண்டர்கள் ஆயிடுவாங்களா? இல்ல, நான் கேக்குறேன், ரியாலிட்டியில கேக்குறேன். ஒருத்தவங்க விஜய் தொண்டர்கள் வந்து போயிட்டு விஜய் தொண்டர்கள் போயிட்டு செருப்பு தூக்கி அவங்க தலைவர் மேல போடுவாங்க, பொதுமக்கள் போடுவாங்களா? அப்ப யாரோ ஒருத்தவங்க தீய சக்தி தானே அதை பண்ணிருக்கு. இதுதான் அரசியல்ன்றது விஜய் வந்து கத்திருப்பாரு, மனசால அவரு உடஞ்சிருப்பாருன்றது எனக்கு தெரியுது. ஒருவேளை பலி எண்ணிக்கை அதிகமா இருந்தாதான் நீங்களா அறிக்கை விடுவீங்களான்னு தோணுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களே சொல்றாரு, அந்த இடம் வந்து அன்ஃபிட்டான இடம். கரூர் போயிருந்தாரு, அங்க தெரியாத அசம்பாவிதமா 40 பேர் இறந்துட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த அசம்பாவிதம் நடந்திருக்க கூடாது. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆழ்ந்த இரங்கல் தான் கொடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு உயிர் இழப்புன்றதே பெரிய விஷயம். ஒரே குடும்பத்துல 3 பேர்லாம் இறந்துருக்காங்கன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து அவரோட மனைவி இழந்திருக்காங்க, ஒருத்தவங்க வந்து வாய் பேசாதவங்க அவங்களோட குழந்தைய இழந்திருக்காங்க. எல்லாம் பார்க்கும்போது இந்த அசம்பாவிதம்லாம் தவிர்த்திருக்கலாம். அவங்க வந்து அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போகாம இருந்திருக்கலாம். ஏன்னா விஜய் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் அறிக்கையிலேயே சொல்லிட்டாரு, குழந்தைங்களை கூப்பிட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, வயதான முதியோர்கள் வராதிங்க, உடம்புக்கு முடியாதவங்க வராங்க அப்படிலாம் சொல்லி அவர் நிறைய இது சொல்லியிருக்காரு. அதே மாரி அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. நடந்திருக்கவே கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா வந்து எந்த ஒரு இதுலையுமே வந்து ஒரு சுற்றுப்பயணத்தில் இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் 40 பேர் இறக்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அந்த குடும்பத்துக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணும். ப்ளஸ் வந்து இது ஒட்டுமொத்த இதையும் வந்து நம்ம விஜய் சார் மேலேயே வந்து போட்டுறக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்க மக்களுக்கும் இது இருக்கணும், அவங்களுக்கே இருக்கணும், நம்ம இவ்வளோ இதில் வந்து போகணுமா அப்படின்றது. ப்ளஸ் வந்து அங்கே இருக்க போலீஸ் அதிகாரிகளும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அரசாங்கமும் முன் வந்து இது பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுற்றுப்பயணம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்து இந்த அசம்பாவிதம் நடந்திருந்தா ஓகே. அதே மாதிரி விஜய் சார் வந்து ஒரு சினிமாவுக்கு ஜனநாயகன் ஷூட்டிங் போய் அந்த இஷ்யூஸ் நடந்திருந்தா நம்ம அவர் மேலே ப்ளேம் போடலாம். இல்லை ஒரு ஆடியோ லான்ச் போய் அங்கே மக்களை கூப்பிட்டு செல்ஃபி எடுத்து அந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிருந்தா அவர் மக்களை சந்திக்கிறதுக்காக ஒரு அரசியல் காலத்துக்கு வந்திருக்காரு. ஸோ ஃபுல் ப்ளேமையும் தூக்கி நம்ம அவர் மேலே போட்டுறக்கூடாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 8:45 வரேன்னு சொல்லி, அதாவது 8:45 to 12 o'clock வந்து நாமக்கல்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock to 10 o'clock தான் சொன்னாங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் இதில் அவர் லேட்டாக வந்துட்டார், 2 o'clock வந்துட்டார். ஆனால் செகண்ட் இருக்கும் அவர் கொடுத்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock to 10 o'clockன்னு அந்த இதுல அறிக்கையில இருக்கு. அறிக்கையில் அப்படி இருக்கு மேம். இல்ல ஒரு நிமிஷம், அறிக்கையில் அப்படி இருக்கு. பட் ஆனா டிவிகே சப்போர்ட்டர்ஸ் சார்பா எக்ஸ் தளத்துல போட்ட ட்வீட்ல 12 மணிக்கு நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போடுறாங்க. மக்கள் எல்லாம் அந்த டைமிங்கை நோட் பண்ணிட்டு தான் போனாங்க. இவங்க வந்து அறிக்கை கொடுத்ததுல வச்சு போல 12 மணி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போனாங்க. ஆனா அங்க வந்தது ஆனா 7:30 மணி. ஏன்னா வந்து அதனால கூட கூட்டம் அதிகமாகி கூட்டம் அதிகமா இருக்கு. பிளஸ் வந்து அந்த சுற்றுப்பயணத்துல கரெக்டா அவரு சொன்ன டைமுக்கு அவரால் ரீச் ஆக முடியல. அது ரீச் ஆக முடியாததுக்கு காரணம் டிராஃபிக் ஜாமு. ப்ளஸ் வந்து நிறைய அங்கே வந்து மக்கள் வந்து அவங்கள தொண்டர்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ பேர் இருந்தோம். ஸோ இது வந்து போலீஸும் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கணும், அவங்க பாதுகாப்பு அந்த கேட்லாம் போட்டு இது பண்ணியிருக்கணும். இவ்வளோ மீறி அங்கே லேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? டைம் ஆகிடுச்சு, 7 o'clock ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ நார்மலாக இல்லை, சோஷியல் மீடியாவில் எல்லாமே நம்ம இது ஸ்க்ரோல் பண்ணால் தெரிய போகுது அங்கே எவ்வளோ கூட்டம் கூடி இருக்குது, எவ்வளோ இதுவாக இருக்குன்னு. அங்கே இருக்க போலீஸ்க்கு வந்து இவ்வளோ கூட்டம் கூடிடுச்சுன்ட்டு தெரிஞ்சிருக்கோம்ல, விஜய் வரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம்ல. அப்போ அவங்க தானே அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அவர் கேட்ட அந்த ரவுண்டான ஏரியாவில் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களே சொல்கிறாரு, அந்த இடம் வந்து அன்ஃபிட்டான இடம். ஒரு அன்ஃபிட்டான இடத்த எப்படி வந்து ஒரு இவருக்கு வந்து இப்படி கொடுக்கலாம், இவருக்கு வந்து ஒரு திறந்த வெளியில கொடுத்துருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டுடேல வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் போடாத ஒரு நியூஸ் அவங்க வந்து போட்டிருக்காங்க. விஜய் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கல. விஜய் வரதுக்கு முன்னாடி 4 o'clockலாம் வந்து அங்கே தடுப்பு சுவர்லாம் கிடையாதான். அதுக்கப்புறமா தான் ஏதோ இதெல்லாம் போட்டு தடுப்பு சுவர்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் மீடியாஸில் எதுலையுமே வரல, இந்தியா டுடேல வந்திருக்கு, பேப்பரில் ஆர்டிக்கலாகவே வந்திருக்கு. ப்ளஸ் வந்து விஜய் வந்து பேச ஆரம்பிச்சார்ல அந்த 10 ரூபாய் பாட்டில்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட சுற்றுப்பயணம் இது வந்து ஃபஸ்ட்டு சுற்றுப்பயணம் கிடையாது, 6வது சுற்றுப்பயணம், 3வது வாரம். அப்போ கூட்டம் எவ்வளோ கூடுதுன்னு உங்களுக்கு தெரியும். நாமக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் கூடி இருக்கு. ஸோ இந்த மொத்த பிளேமையும் விஜயும் இதுக்கு காரணம், அவரும் பொறுப்பேற்கணும். ஏன்னா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அங்கே எதனா இடைஞ்சூறுகள் எதனா இது வந்தால் அந்த கட்சி தலைவர் தான்
பொறுப்பேற்கணும்னு சொல்லியிருக்காங்க. கட்சி தலைவர் பொறுப்பேற்றுக்கலாம், ஆனா எல்லாத்தையுமே அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் கிடையாதுல்ல. பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? ஆதவ அர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, எங்க தலைவரை நாங்க வந்து சேஃபா கூட்டிட்டு வந்துருவோம், நீங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, பொதுமக்களோட பாதுகாப்பை தான் நாங்க கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பொது மக்களோட பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம்ல. அதே ரவுண்டன் ஏரியால 2024ல நம்மளோட துணை முதலமைச்சரும் முதலமைச்சருக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. அதையும் விஜய் அவர்களுக்கோ எடப்பாடி அவர்களுக்கோ கொடுக்கல. நீங்க கேட்கலாம், எடப்பாடி 2 நாளைக்கு முன்னாடி இது பண்ணாரு, அவங்கெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் வரலன்னு. அவருக்கு வந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டம், கட்சி கூட்டம் அந்த மாதிரி. ஆனா இங்க வந்து காசு கொடுக்காம விஜயை பாத்துட மாட்டோமா, விஜய்க்காக வந்த கூட்டம், அவர் என்ன பேச போறாருன்னு சொல்லிட்டு இளைஞர்கள்லாம் சேர்ந்து வந்த கூட்டம். ஸோ அந்த கூட்டத்தை வந்து கட்டுக்கடக்க முடியும்னா அது யாரோட இது? அரசாங்கத்தோட இதுதான். புரியுதுங்களா? இப்போ கும்பமேளால வந்து 10 பேர் வந்து 40 கோடி மக்கள் கூடிய நேரத்தில் 10 பேர் இறக்குறாங்கன்னு ஒன்றுக்கு, அதுக்கு நம்ம முதலமைச்சர் என்ன அறிக்கை விட்டாரு? இது வந்து இவங்களோட இதுதான் அன்ஃபிட், பாஜக வந்து மோடி வந்து பதவி வழங்கணும்னாங்க, கரெக்டா? அப்ப இங்க இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்ப இது யாருடைய அரசு? இவரோட அரசு இல்ல மேம். பொது நிகழ்ச்சியும் அரசியல் நிகழ்ச்சியும் வேற வேற. கும்பமேளா ஒரு பொது நிகழ்ச்சி, அது வந்து கட்சியோட இது கிடையாது. அந்த இடத்துல இவர் மோடி போன இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகேவா? இப்ப நடந்தது வந்து இவரோட பிரச்சாரத்துக்கு போனாரு, பிரச்சாரத்துக்கு போன இடத்துல அசம்பாவிதம் நடந்துச்சு. பொறுப்பு இப்போ இவங்க எடுத்துக்கணும்ல. ஏர் ஷோ யார் பண்ணா? ஏர் ஷோ பீச்ல ஏர் ஷோ யார் பண்ணா? கவர்மெண்ட் தான் பண்ணுச்சு. அதுல 5 பேர் உயிரிழந்தாங்க, 60 பேருக்கு மேல மருத்துவமனையில இது பண்ணாங்க. அதுக்கு யாராவது வந்து இந்த மாதிரி அறிக்கை விட்டு அழுது ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு யாராவது இது பண்ணாங்களா? 3 நாள் கழிச்சுதான் அறிக்கை வந்தது. 3 நாள் இது பண்ணாங்க. அந்த 5 பேர் உயிரிழந்தாங்களே, அதுக்கு யாராவது பொறுப்பேற்றுட்டாங்க? தமிழக அரசு பொறுப்பேற்றுச்சா? இல்ல. 63 பேர் கள்ளசாராயம் குடிச்சு இறந்தாங்களே, அதுக்கு வந்து நம்ம முதலமைச்சர் நேரில் போய் பார்த்தாரா? இல்ல. அதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? அரசாங்கம் தானே இது பண்ணணும். ஸோ எப்படி அது வந்து மக்கள் வந்து தன்னெழுச்சியா வந்துட்டாங்க. இது வந்து விஜயால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அந்த அவங்களுக்கே அந்த பொதுமக்களுக்கே தோணணும், இந்த கூட்டத்துல நம்ம போலாமா. அவங்க முன்னாடியே அறிக்கை விட்டுட்டாங்க. அவங்களும் விடலைன்னா நீங்க சொல்லலாம், அந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்க, கர்ப்பிணி பெண்களை. ஏன் தளபதி சொல்றது கேட்கவே மாட்டாங்க? ஆக்சுவலா வந்து அவங்க இப்பதானே அரசியல்ல கால் எடுத்து வச்சிருக்காங்க. அவர் ஒன்னும் 75 வருஷம் பாரம்பரியமான கட்சி கிடையாதுல்ல. அவர் இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்னு பார்த்தா முப்பெரும் விழால 75 வருஷம் பாரம்பரிய கட்சி ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல நடக்கிற இதுல ஒருத்தர் வயதானவர் வந்து சிறுநீரகம் கழிக்கிறார், ஒருத்தர் வந்து ஜிம் ஒரு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டர் பக்கத்துல நிக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா மரத்துல அந்த வாழைப்பழம் அதெல்லாம் பறிக்கிறாங்க, இது பண்றாங்க. அப்போ இவங்களுக்கு கொள்கை கோட்பாடு இது சமத்துவம் இதெல்லாம் பேசுற இவங்களோட இதுவே தொண்டர்கள் கேட்காதப்போ விஜய் இப்பதான் ஆரம்பிச்சுக்காரு. படிப்படியா தாங்க அவரு இது பண்ண முடியும். கரெக்ட் தான் மேம். பட் ஆனா அவங்க நடத்துனதுல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கல. அதுதானே சொல்றாங்க. அங்கேயும் ஒரு கர்ப்பிணி பெண் இருந்தாங்களே அந்த பொது இதுலயும் இருங்க, கரூர்ல அங்கேயும் ஒரு கர்ப்பிணி பெண் இறந்தாங்கல்ல, இறப்பு அங்கேயும் நிகழ்ந்தது இல்ல. நடந்தது கம்பேரிட்டிவ்லி இங்க அதிகமா நடந்திருக்குல்ல. அதிகமா இப்போ உங்களை டோட்டலா உங்களை தான் பிளேம் பண்ற மாதிரி ஒரு சைடு பேசுறாங்க. பட் ஆனா டிவிகே தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா டோட்டலா இதுக்கு ஃபுல் ரீசன் திமுக தான்றாங்க. அதை பத்தி இல்ல, இது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. ஆக்சுவலா வந்து இதுக்கு எல்லாரோட பொறுப்பும் தான். தனி மனித ஒழுக்கம்ன்றது எல்லாருக்குமே வேணும், சுய கட்டுப்பாடுன்றது எல்லாருக்குமே வேணும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து நம்ம இங்க போனா சேஃபா இருக்கணும், நம்மளுக்குள்ளே இது பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து அந்த பொதுமக்களும் அவருக்கு அந்த கூட்டத்துக்கு கோஆப்ரேட் பண்ணிக்கணும், காவலர்களும் கோஆப்ரேட் பண்ணியிருக்கணும், அரசாங்கமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் தூக்கி விஜய் சார் மேலே போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி அசம்பாவிதம் ஃபியூச்சரில் யாருக்குமே எந்த கட்சிக்குமே, ஏன்னா உயிரிழப்புன்றது பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு உயிர் போயிடுச்சுன்னா வந்து நம்மளால இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் 40 பேர் இறந்ததுக்கு அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குமோ அதே வருத்தம் விஜய் அவர்களுக்கும் இருக்கதான் செய்யும். அந்த பிளேம் எப்படி நீங்கள் தூக்கி அவர் மேலே இவர்னால தான் ஆச்சு இவர்னால தான் இது 20% அவரால் ஆச்சுன்னா 80% கவர்மெண்ட் தானேங்க இடம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது, கவர்மெண்ட் தானேங்க இது பண்ணுது. அவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் வந்து ஏதாவது விதிமீறல் பண்ணால் நாங்கள் உடனே வந்து கட் பண்ணிடுவோம்னு சொன்னாங்களா? உடனே கட் பண்ணிடுவோம், அந்த நிகழ்ச்சியே கட் பண்ணிடுவோம் நாங்களா? அப்போ அந்த மாதிரி அங்கே அசம்பாவிதம் நடக்குது, அதுக்கு முன்னாடியே நடந்து விஜய் வரதுக்கு முன்னாடியே அங்கே இறப்பெல்லாம் நடந்ததுன்னா அப்போ அந்த நிகழ்ச்சி நீங்கள் ரத்து பண்ண வேண்டியதானே? ரத்து பண்ணாதான் நாங்க வந்து அரசியல் பண்றதை நீங்க ஏன் தடுக்கிறீங்க, எங்களை பார்த்து பயமானு கேள்வி கேட்கறாங்க. நீங்க அந்த இப்போ இறந்துட்டாங்கன்றது நியூஸ்ல வரப்போகுது, இது ஆகுது. அப்ப நீங்க அதை ரத்து பண்ணிருக்கலாம்ல. இப்போ விஜய் மேல தப்பு இருக்கு தப்பு இல்லைன்ற இது ஏன் வந்து ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் பண்றீங்க? இந்த நேரத்துல வந்து நம்ம மக்களுக்கு துணையா இருக்கணுமே தவிர இவங்க தொண்டர்கள்னால தான் ஆயிடுச்சு இவங்களால தான் ஆயிடுச்சு நம்ம யார் மேலுமே வந்து
எல்லாருமே எடுத்துக்கணும் ஈக்குவல், எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல இது. வந்து முதல்வரும் துணை முதல்வரும் இதை நாங்க அரசியலாக்க விரும்பல அப்படின்னு இது வந்து அவங்க சொல்றாங்க, சொல்லி முடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா மறைமுகமா அவங்களோட ஐடி விங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்க. பட் ஆனா இதுவே டிவிகே சைடுல டோட்டலாவே ரொம்ப பச்சை பச்சையா பேசுறாங்க, அசிஸ்மா பேசுறாங்க. நான் நிறைய காணொலியில பார்த்தேன், கமெண்ட்ஸ்லயும் பாக்குறேன். ஒருத்தவங்க போய் ஹெல்ப் பண்ண போனாலே அசிங்கமா பேசுறாங்க. ஒருத்தவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்க, அப்ப வந்து இது மாதிரி முடியல அது பேசுறப்ப அவங்களே வந்து டிவிகே தொண்டர்கள் அது கரெக்ட் தாங்க நீங்க சொல்றது. நேத்து வந்து கரெக்ட் நீங்க சொல்றது ஓகே தான், அது தப்பு தான். யார் பேசினாலும் அது தப்பு தான். ஆனா அது டிவிகே தொண்டர்கள் தான் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க எப்படி ஒருத்தவங்க கட்சி தொண்டு போட்டோன்னே டிவிகே தொண்டர்கள் ஆயிடுவாங்களா? இல்ல நான் கேக்குறேன், ரியாலிட்டியில கேக்குறேன். ஒருத்தவங்க கட்சி, ஏன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா அசம்பாவிதம் நடந்துருச்சு. அந்த அசம்பாவிதத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சு அந்த 10 ரூபாய் பாட்டில பத்தி பேச ஆரம்பிக்கும் போது செருப்பு வந்து விழுது. ஓகேங்களா, 2 வாட்டி அவர் மேல செருப்பு வந்து விழுது. கூட்ட நெரிசல். இதே கூட்டம் வந்து அவருக்கு எத்தனையோ இதுல 2 மாநாடு நடத்திருக்காரு, 5 சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அங்கெல்லாம் நடைபெறாத அசம்பாவிதம் கரூர்ல வந்தோடனே ஏன் இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி ஜென்ரேட்ல வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஜென்ரேட்ல அவங்களே வந்து தண்ணி ஜென்ரேட் இது பண்ணது, அதில் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணிருக்க கூடாது. அப்புறம் அங்க மைக் ஒர்க் ஆகல, விஜயோட வாய்ஸ் கேட்கலன்ட்டு. பிளஸ் வந்து அங்க 4 ஆம்புலன்ஸ் எதுக்காக அனுப்புவாங்க? உயிரை காக்கிறதுக்காக அனுப்புவாங்க. அந்த 4 ஆம்புலன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அங்க இருக்க மக்களே சொல்றாங்க, ஆர்டிகல்ஸ்லேயே சொல்றாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு 4 ஆம்புலன்ஸ் வந்து தேவையே இல்லாம போச்சு. ஸோ இப்போ ஆம்புலன்ஸ் வருதுன்னா அங்க இருக்கிறதே 60 அடி இதுதான். ஸோ அதில் வந்து அந்த இதுக்கு வந்து ஒரு 30 அடி விட்டா 30 அடியில் மக்கள் அப்போ இதுவாகும்போது கூட்ட நெரிசல் இருக்கணும். அங்கே வந்து ஒரு காவாய் இதுவும் இருக்கு, அங்க காவாய் இருக்குன்னே மக்களுக்கு தெரியாது. ஸோ அங்க அசம்பாவிதம் நடந்திருக்கு. பிளஸ் வந்து அங்க செருப்பு யார் தூக்கி எறிஞ்சா? அங்க யாரு வந்து சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணா? விஜய் தொண்டர்கள் வந்து போயிட்டு செருப்பு தூக்கி அவங்க தலைவர் மேல போடுவாங்க, பொதுமக்கள் போடுவாங்களா? அப்ப யாரோ ஒருத்தவங்க தீய சக்தி தான் அதை பண்ணிருக்கு. கரெக்ட். பட் அங்க இருந்தது முக்காவாசி பேர் உங்க டிவிகேவோட சப்போர்ட்டர்ஸ் தான். ஓகே, கண்டிப்பா செருப்பு தூக்கி அடிச்சிருந்தா கண்டிப்பா கீழே நிக்கிறவங்க கண்டிப்பா தெரிஞ்சுங்க. கூட்டத்துல அங்க வந்தது பொதுமக்களும் இருக்காங்க. பிளஸ் 100 பேர் ஒருத்தவங்க அசம்பாவிதம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் அந்த இதுல போய் பண்ணி கூட்டத்திலோட கூட கலந்து போட்டுருந்தா எப்படிங்க இது பண்ணியிருப்பாங்க? அங்க அவங்க குழந்தைங்களே என்ன அதுலயும் நீங்க பாத்துருப்பீங்க, சில பேர் குழந்தைங்களை தொலைச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து விஜய் அவர் என்ன பேசுறாருன்றதை தான் கவனிக்கிறாங்க தவிர அங்க சுத்தி என்ன நடக்குதுன்ற அந்த பொதுமக்களுக்கு தெரியல. அவர் ஆர்வம் மிகுதியில் அதை பாக்குறாங்க. அப்ப அந்த செருப்பு தூக்கி அடிச்சவங்க யாருன்றதை அவங்க கவனிக்காம கூட இருந்திருக்கலாம். நம்மளுக்காக தான் வந்திருக்கா. இதுல வந்து எதுக்கு அவ்வளோ அவர் மேல விமர்சனங்கள் வைக்கணும்? இதுல இருந்து அவருக்கு வந்து இதுதான் அரசியல்ன்றது விஜய் வந்து கத்திருப்பாரு, மனசால அவரு உடஞ்சிருப்பாருன்றது எனக்கு தெரியும். இப்போ இந்த அசம்பாவிதம் நடந்ததை வச்சு மத்த ஆட்கள் எல்லாரும் உடனே அறிக்கை கொடுத்தாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை பார்த்தா என்னடா இது, உங்க திரைத்துறையில இருந்து தான் அவர் வந்திருக்காரு, அவர் மேல இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியா? இல்ல அப்போ இல்லாத அக்கறை ஏன் இப்போ இவ்வளவு அக்கறைப்படுறீங்க அப்படின்னு. ஒருவேளை பலி எண்ணிக்கை அதிகமா இருந்தா தான் நீங்களா அறிக்கை விடுவீங்களான்னு தோணுது. ஆனா அதை விட பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில வந்து 63 பேர் வந்து பாத்தீங்கன்னா சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க. ரோட் ஷோல ஏர் ஷோல வந்து 5 பேர் இறந்தாங்க. அப்பெல்லாம் குரல் கொடுக்கல. யாருன்னா சத்யராஜ் அவர்களும் கொடுக்கல, கமல் அவர்களும் கொடுக்கல, ரஜினி அவர்களும் கொடுக்கல. பிளஸ் வந்து திரைத்துறை சார்ந்தவங்க யாருமே வந்து உடனே கார்த்திக் சூர்யாவோட தம்பியும் கொடுக்க. அதுக்கெல்லாம் வாய் திறக்காதவங்க இதுக்கு வந்து உடனே ட்விட்ஸ் போடுறாங்க. இதை நினைக்கும் போது அந்த மனுஷன் அந்த எப்படி சொல்றது, எல்லாருமே ஏன் இவருக்காக இப்படி அகேன்ஸ்டா செயல்படுறீங்களோன்னு தோணுது. நீங்க போடுங்க, ட்விட் போடுறது தப்பு இல்லை. ஆனா அது போடும்போது பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் கூடயே நாங்க இருக்கோம். இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கும் இந்த அவரும் இந்த மனசளவில் நொந்திருப்பாரு, அவருக்கும் நம்ம இது பண்ணணும், இனிமே அந்த நெக்ஸ்ட் இதுல வந்து அவங்க பண்ண வேண்டாம் அப்படின்றத அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். அவங்களோட திரைத்துறை சார்ந்துல இருந்து தான் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ நான் எப்படி சொல்றது, எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இதுவாயிடுச்சு. அவர் வந்து பாவம், அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு.